அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுபிறவி. ஆன்மா இயக்கும் நாடகத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் கதாபாத்திரம்தான் மறுபிறவி. நமக்கு பல பிறவிகள் இருக்குன்னு நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு முதலில் நமக்கு தெரிய வேண்டியது அழிவே இல்லாத ஒரு பொருள் நம்முள் இருப்பதுதான். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். நாங்கள் வெளியிட்டு உள்ள முந்தைய பதிவுகளில் ஆன்மீகம் பற்றியும், பயம், சிந்தனைகள், சித்தர்களில் கூறிய யோக மார்க்கங்கள், ஞானம், மனம் என்று உங்களுக்குள் இருக்கும் கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையில் பல வெளியீட்டுகளை வெளியிட்டு உள்ளோம். அந்த பதிவுகளையும் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சிறிய சந்தேகத்தை அந்த பதிவுகள் போக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வாங்க தெரிந்து கொள்வோம் மறுபிறவியை பற்றி. உலகில் உயிர்கள் தோன்றியதற்கு முக்கிய காரணம் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்கிற பஞ்சபூத தத்துவம். சரிதானே? ஒவ்வொன்றிலும் ஒரு தன்மை உள்ளது என்பது உண்மைதானே? உதாரணத்திற்கு நெருப்பின் தன்மை சுடுவது. நெருப்பு என்று எழுதி வைத்து அதை தொட்டால் சுடுமா? சுடாது அல்லவா? அதுபோலதான் ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் ஒரு தன்மை உள்ளது. இந்த பஞ்சபூதத்தின் தன்மையை தான் நாம் நமசிவாய என்கிறோம். இந்த நமசிவாய தான் நம் உடலுக்குள் இருக்கு. நா என்பது மண் தத்துவம், நமக்கு எலும்பும் சதையுமாய் கொடுப்பது. இதற்கு அழிவு உள்ளது. மா என்பது நீர் தத்துவம், உதிரம் மற்றும் மற்ற திரவியங்கள் உள்ளது. இதற்கும் அழிவு உள்ளது. சி என்பது நெருப்பு தத்துவம், நம் உடலுக்கு சூட்டை கொடுப்பது. இதுவும் ஒரு நாள் ஆறிவிடும். வா என்பது வாயு தத்துவம், நம் உடலுக்கு 10 விதமான காற்றை கொடுக்கிறது. யா என்பது ஆகாய தத்துவம், அது நம் உடம்பில் எங்கு உள்ளது என்று தெரியுமா? நம் உடம்பு மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சமே ஆகாயம் என்கிற சிவ தத்துவத்தில்தான் அடங்கி உள்ளது. இதற்கு அழிவு இருக்கா இல்லையா என்று கூறுங்கள். ஆம், அழிவே இல்லைதானே? அப்போ அந்த தன்மை நமக்குள் என்னவாக உள்ளது? அதுதாங்க நம்முடைய ஆன்மா. இந்த ஆகாயம் என்கிற சிவ தத்துவத்தோடு ஒரு துளிதான் இந்த ஆன்மா. இந்த சிவ தத்துவத்தில் உருவாகும் ஆன்மா, மனம், எண்ணங்கள் என அனைத்திற்கும் அழிவு என்பதே இல்லை. அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கும் பொருளின் வயதை கண்டறிய கார்பன் டேட்டிங் என்று ஒரு முறை இருக்கு. அந்த பொருளின் மீது படிந்துள்ள படிவங்களை எடுத்து அது எந்த காலத்தை சேர்ந்தது என்று கண்டுபிடித்து அதன் வயதை 5000 ஆண்டுகளுக்கு முந்தையதோ, 1,00,000 ஆண்டுகளுக்கு முந்தையதோ என்று கணிப்பார்கள். இப்படி ஒரு ஜடப்பொருளின் வயதை கண்டுபிடிக்கவே முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம் ஆன்மாவை அறிய நாம் ஏன் முயற்சி செய்வதில்லை? ஆன்மா என்று ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சாதானே நமக்கு பிறவிகள் மீது நம்பிக்கை வரும். ஒரு மனிதன் பிறக்கிறான். அவன் வாழும் காலத்தில் பல நல்ல செயல்களோ அல்லது தீய செயல்களோ செய்கிறான். அதன் பின்பு அவன் இறந்து விடுகிறான். அப்போ இந்த செயல்களால் அவன் உருவாக்கிய எண்ணங்கள் எங்கு சென்றது? அவனுடைய நிறைவேறாத ஆசைகள் எங்கு சென்றது? அவன் இருக்கும் வரை இவை அனைத்தும் அவன் உள்ளேதானே இருந்தது. இறந்த பிறகு எங்கு சென்றது? இந்த எண்ணங்கள் மற்றும் மனதில் தேங்கியுள்ள ஆசைகள் என அனைத்தும் சிவதத்துவமாக மீண்டும் ஆன்மாவுடன் இணைந்து விடுகிறது. அப்போ அந்த ஆன்மாதான் பிறந்து வந்து சிவதத்துவத்துடன் எப்படி இணைய முடியும் என்று சிந்திக்கிறது. நம்ம உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் எறும்பு ஊறுனா கூட நாம் அதை தட்டி விடுகிறோம். அப்படி இருக்க எந்த அசைவும் இல்லாமல் ஆனால் எல்லா இயக்கத்தையும் நடத்துகிற இறைவனை ஆசைகளோடு இருக்கிற இந்த ஆன்மா எப்படி அணுக முடியும்? அப்போ இந்த ஆசைகள், எண்ணங்கள் அற்ற ஆன்மாவால் தான் இறைவனை சேர முடியும். சரிதானே? இந்த நிலையை அடைவதற்கு ஆன்மா பிறப்பு எடுத்துதானே ஆக வேண்டும். நமக்கு முற்பிறவியோட ஞாபகம் இல்லாததால் நாம் மறுபிறவியை பற்றி நம்புறது இல்லை. நமக்கு நிகழும் அனைத்து நிகழ்வுகளும் நம் மூளையில்தான் பதிவாகியுள்ளது. ஒருவன் இறந்தவுடன் அவன் மூளை மற்றும் அதில் உள்ள பதிவுகள் என அனைத்தும் அழிந்து விடுகின்றன.
அதனால்தான் நாம் மீண்டும் பிறவி எடுக்கும்போது நமக்கு முற்பிறவியோட ஞாபகம் இருப்பதில்லை. அதனால்தான் நாம் இன்னும் பல வினைகளை சேர்த்து கொண்டே போகிறோம். அந்த ஞாபகம் நமக்கு இல்லாததே நல்லதுதான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு முற்பிறவியோட ஞாபகம் இருந்திருந்தா மரணம் என்பது நீண்ட தூக்கமாக இருக்கும். தூக்கம் கலைந்து பார்க்கும் பொழுது நாம் ஒரு சிசுவாக யாரோ ஒருவர் வயிற்றில் 10 மாதம் இருந்து வெளியே வந்தவுடன் மீண்டும் நாம் செய்த தவறுகளை புதிதாக பெற்ற உடம்பில் இருந்து ஆரம்பிக்கிறோம். நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு நமக்கு மறுபிறவி அமைகிறது. புண்ணியம் செய்தவர்க்கே மறுபிறவி என்றால் பாவம் செய்பவருக்கு என்னவென்று யோசிங்கள். ஒரு பாவ செயலுக்கு உச்சபட்ச தண்டனையாய் என்னவாக இருக்க முடியும்? மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையாக இருக்கும். இதைத்தான் அரசன் அன்றே கொல்வான் என்று சொல்கிறோம். ஆனால் இறைவனின் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு பாவ செயலுக்கும் உச்சபட்ச தண்டனை என்ன தெரியுமா? அவன் செய்த பாவங்களை அடுத்த பிறவியில் அவன் அனுபவிப்பதே. அதுதானே சரியாக இருக்கும். அதுவும் முற்பிறவியின் நினைவு இல்லாமல் இந்த துன்பமான சூழ்நிலை நமக்கு மட்டும் ஏன் நிகழ்கிறது என்று எண்ணி அவன் வருந்தும் தருணத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இறைவன் நின்று கொள்வான் என்று. நாம் இனி பிறவிகளை பற்றி யோசித்து ஒரு பயனும் இல்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உலகில் எந்த இடத்திலும் இல்லாத அளவுக்கு மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் பிறந்துவிட்டோம். அதனை பயன்படுத்தி யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து நம் மனதை இறைவன் இடத்தில் திருப்பினால் அவன் உன் முன்பு வந்து அவன் தத்துவத்தை அவனே அவனுக்கு உணர்த்துவான். கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இருந்தவர்கள் பிறப்பதில்லை பிறப்பதில்லை பிறப்பதில்லையே. சிவவாக்கியர் பாடல். இந்த பாடலில் சொல்லியவாறு இருந்தவர்கள் பிறப்பதில்லை பிறப்பதில்லை என்று சொல்றார் சிவவாக்கியார். அப்படி என்றால் என்ன? இறந்தவர்கள் பிறவாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படி உடைந்து போன சங்கிலிருந்து ஓசை திரும்ப மீண்டும் வராதோ, எப்படி ஒரு பூ அல்லது கனி மரத்திலிருந்து உதிர்ந்த பிறகு மீண்டும் மரம் போய் சேராதோ, எப்படி மடியிலிருந்து கறந்த பால் மீண்டும் மடியில் போய் சேராதோ, அப்படி நம்முள் இருக்கும் எண்ணங்களை அழித்து அந்த எண்ணங்களை ஆன்மாவிடம் சேர்க்காமல் விட்டு தவிர்த்தால் நாமளும் இறந்து பிறவாமல் இருக்கலாம் என்பதே இதன் தத்துவம். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சிறிய தெளிவை உருவாக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்து இருங்கள். மேலும் நிறைய யோசிப்போம், ஆராய்ந்து பார்ப்போம், குழப்பத்தில் இருந்து தெளிவு பெற முயல்வோம். எல்லோரும் கூடி செல்வோம். தீபம் ஏற்ற ஒரு தீக்குச்சி எப்படி அவசியமானதோ அவ்வாறு எங்களின் இந்த தொகுப்புகள் உங்களுள் இருக்கும் விளக்கு எனும் அறிவாற்றலை ஏற்ற உதவும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.